நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். இப்போ 27:1 படிங்க. ஈசாக்குக்கு வயசாகி போச்சு, முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன பொழுது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். என் மரணம் இன்ன நாளில் என்று நான் அறியேன். ஆகையால் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். கவனிங்க, இப்ப ஈசாக்கு சொல்றார், ஏசாவுக்கு கூப்பிட்டு, எப்பா நான் சாக போறேன், எனக்கு நல்ல ருசியுள்ள சாப்பாடு கொடு, நான் உன்னை ருசியா ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாருக்கிட்ட சொன்னா? யாருங்க பேசுங்க? ஏசா கிட்ட. இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்தது யாரு? கேட்டுக்கிட்டு இருந்தது யாருங்க? ரெபேக்காள் கேட்டுக்கிட்டே இருந்தா. கேட்டுட்டு இருந்து என்ன பண்ணிட்டா தெரியுமா? ஏசா ஆசீர்வதிக்க போட போறான். யாக்கோபே இங்க வா, நான் உனக்கு என்ன செய்யறேன். யாக்கோபு என்ன பண்ணான்? எப்படிங்க ஆசீர்வாதத்தை வாங்கினா? ஏமாத்தி வாங்கினான். உங்களுக்கு எனக்கு தெரியும் ஏமாத்தி வாங்கினான்னுட்டு. அவன் ஏமாத்தினவனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? அது ஒரு கேள்விக்குறி. யாக்கோபு என்று பேரு சொன்னாலே அர்த்தம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யாக்கோபுனா எத்தன் ஏமாற்றுகிறவன் இல்லையா? சரி, இவனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? யாரா சொல்ல முடியுமா ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் சொல்லி? மடமடன்னு அந்த அம்மா போய் சூப்பரா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருச்சு. சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு யாக்கோபு கிட்ட போய், இந்த பார், நேரா உங்க அப்பா கிட்ட இந்த சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லி கொடுத்ததுக்கு யாக்கோபு சொல்றான், ஏசாவுக்கு ரொம்ப கையில ரோமம் அதிகமா இருக்குது, அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்புறம் எனக்கு மேல சாபம் போட்டுருவாரு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்றா, ரெபேக்கா உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும், நீ வேகமா போ அப்படின்னு சொல்லி, அங்கே அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? ஏமாத்தினவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படிங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? யாக்கோபு ஏமாத்தினவன் தான் இல்லையா? ஏமாத்தினவனை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்? வாசிங்க பார்க்கலாம். வசனம் அங்கேயே இருக்குது பைபிள்லே. ஏமாத்தினவனை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்னு 16 படிங்க. வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோவின் கையிலே கொடுத்தாள். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது எதனாலன்னு ஆதியாகமம் 27 சொல்லிட்டு இருக்கிறேன். யாக்கோபை கர்த்தர் ஏங்க ஆசீர்வதித்தாரு? இப்ப சொல்லுங்க, பதில சொல்லியாச்சு. எதனால? எந்த அக்கிரமம் பண்ணாலும் அவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணா? ஆட்டு தோலை கொண்டு வந்து மேல போட்டான். ஆடு வந்தாலே அங்க என்ன உண்டு? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சப்போ நிர்வாணத்தை எப்படி மூடினாங்க? அத்தி இலையை தச்சு அவங்களா மூடிக்கிட்டாங்க. பாவத்தை அவங்களே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ முதலாவது பலியாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? ஒரு ஆடை எடுத்து அதை அடித்து அதை தோலை உண்டாக்கி, அந்த தோல் உடையை உண்டாக்கி முதல்ல கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அங்கே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தோல் உடைய உண்டாக்கினபடியால் தான் மறுபடியும் பாவம் செய்த ஆதாம் ஏவாள் இடத்திலே தேவன் வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. இந்த இடத்துல ஈசாக்கை பிதாவுக்கு அடையாளமாக வைத்தால் இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னங்க? ஆட்டு தோல். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க சொல்றது தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன?
இவ்வளவு நாள் நீங்களும் நானும் நினைச்சுட்டு இருப்போம். என்ன நினைச்சுட்டு இருப்பீங்க? அவங்க அம்மா ஏமாத்தி எப்படியோ ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான்னு. ஏமாந்து வாங்கல. ஏன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்களுக்கு எனக்கு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். யாருங்க ஆட்டுக்குட்டியானவர்? யாரு யாரு சொல்லுங்க. யோவான் 1:29 போட்டிருக்கு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அதாவது வெள்ளாட்டுக்குட்டியின் தோலை அவன் கைகளிலேயும் அவன் கழுத்திலையும் போட்டான். கையிலையும் கழுத்திலையும் போட்டு இப்ப பிதாவானவர் யாரை தொட்டு பார்க்கிறாரு? கவனிக்கிறீங்களா? பிதாவானவர் யாருங்க தொட்டு பார்க்கிறாரு? யாக்கோபு இல்ல, தோலை தொட்டு பார்க்கிறாரு. யார தோல்? யாரு? இயேசு. பிதாவானவர் உங்களை என்னையும் பார்க்க முடியாது. யாருக்குள்ளதான் உங்களை என்னையும் பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதான் உங்களை என்னைய வச்சு பார்க்க முடியும். ஆமென். ஏனென்றால் அங்கே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொன்னாங்க? இதோ என் நேசகுமாரன். 3:16 எல்லாம் முழிக்கிறீங்க. இவரில் நான் பிரியமானவர். யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு பிரியமானவருக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு எபேசியர் 1 இருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதாவது பிரியமானவர் யாரு? பிதாவுக்கு பிரியமானவர் யாருங்க? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யாக்கோபு யார தோள் மேல போட்டிருக்கிறான்? நிழலாட்டமாய் நடந்த ஒரு காரியம். யாக்கோபு யார போட்டிருக்கிறான்? பேசுங்க. இயேசுவை என்ன பண்ணிருக்கிறாரு? கழுத்திலையும் கையிலையும் போட்டான். அதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா அவனுக்கு? ஹல்லேலூயா. நிழலாட்டமாய் ஒரு ஆட்டை அடித்து அதன் தோலை எடுத்து எங்க போட்டான்? கழுத்திலையும் கையிலையும் போட்ட உடனே அங்க யாருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது? யாக்கோபுக்கு. ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கின நினைக்காதீங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வருகிறதுனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க சக்திபடி பக்திபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைப்பாயாக. 8:18 இருக்குது உபாகமத்துல. எபேசியர் 1:8 எடுத்துட்டீங்களா? பிரியமானவருக்குள். கவனிங்க, உங்களை என்ன ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? பிரியமானவருக்குள். பிரியமானவரை கழுத்துல மாட்டிட்டான். யாரு? யாக்கோபு. கழுத்துல மாட்டினதுனால பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின அவருடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசுவை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, நான் என் பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மரித்தார். என்னுடைய பாவத்திற்கு நான் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து விட்டது. ஆமென். இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்தது. அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்கினது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது மட்டுமல்லாமல் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டதை யார் யார் இப்பொழுது கல்வாரி சிலுவையிலே அந்த இயேசுவை பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லையே கிடையாது. யாக்கோபை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான்னு தெரியுது. ஆனா அங்க என்ன போட்டிருக்குது? யாக்கோபு என்ன செய்தான் என்றால், வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் அந்த பிரியமானவராகிய இயேசு கிறிஸ்துவின் தோலை அவன் கைகளிலேயும் கழுத்திலேயும் போட்டு ருசியுள்ள பதார்த்தத்தை அப்பங்களையும் என்ன செய்தான்? கொண்டு போய் ஈசாக்கு இடத்துல கொடுத்தான். அப்போ ஈசாக்கு இப்ப யார பாக்குறாரு? ஏசாவை பாக்குறானா யாக்கோபு பாக்குறானா? கவனிங்க, ஏசாவையும் கண்டுபிடிக்கல, யாக்கோபையும் கண்டுபிடிக்கல. எதான் ஈசாக்கு பார்த்தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாக்கு தடவி பார்த்து தேடி பார்த்து கண்டுபிடித்தது எதை மட்டும்தான்?
ஆட்டு தோலின் ரோமத்தை மட்டுமே ஈசாக்கு பார்த்தார். அதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் பாராமல் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைத்து வைத்து அந்த வாசனை மட்டுமே முகர்ந்து பார்க்கிறார். ஆமென். உங்களை என்னையும் பிதாவானவர் பார்க்கவில்லை. பார்க்கிறது யாரை பார்க்கிறாரு? யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாரை பார்க்கிறாரு? அதனால இந்த வேத புஸ்தகம் உங்களை பத்தி இல்ல, என்ன பத்தி இல்ல. ஒவ்வொரு அதிகாரத்துல இருக்கிறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? இந்த வேத புஸ்தகம் முழுவதும் யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது? இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாக்கோபை பார்த்து யாக்கோபு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் யாக்கோபை மாதிரி எப்படி ஏமாத்தலான்னு சொல்லி நினைச்சிட்டு போயிடுவீங்க. ஆனா நாம் யாக்கோபை பார்க்கல. யாக்கோபு மேல உடுத்தி இருந்த ஒரு தோலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் ஈசாக்கை பிதாவுக்கு அடையாளமாக வைத்து பார்த்தால், ஏமாற்றின யாக்கோபுக்கு நம்மை ஒப்பனையாக வைத்துக் கொண்டோம் என்றால், நம்மேலே இயேசுவின் இரத்தமாகிய தோல் நம்மேல் இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை இன்றைக்கு இலவசமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இலவசமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அங்கே ஈசாக்கு என்ன பண்ணான் தெரியுமா? வாசிங்க. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவின் வாசனையை முகர்ந்து பார்த்தார் என்று 27ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. வாசிங்க. அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை முகர்ந்து, அதாவது வஸ்திரங்களின் வாசனை மோந்து, உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் வாசனையாக முகர்ந்து பார்க்கிறார். ஆமென். எந்த வாசனையை பார்க்கிறார்? நீங்க செஞ்ச பாவத்தின் வாசனையை பார்க்கிறாரா? எப்படிங்க பார்க்கிறாரு? எப்படி? வாசிங்க. எபேசியர் அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு எபேசியர் 5:2 வாசிங்க பார்க்கலாம். அந்த ரைட் சைடுல அதுதான். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும். கவனிங்க. இயேசு அவர் பாவம் செய்யல, நம்முடைய பாவத்திற்காக மரித்து, படிங்க இப்ப அந்த வசனத்தை, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் ஒப்பு கொடுத்து. ஆமென். ஆகவே பிதாவானவர் உங்களையும் என்னையும் இப்ப எப்படி பார்க்கிறார்? சுகந்த வாசனையாக மோந்து பார்க்கிறார். ஏனென்றால் உங்க மேல பாவ வாசனை கிடையாது. ஆமென். உங்க மேல என்ன வாசனை இல்ல? யார் வாசனை இருக்குது இப்போ உங்க மேல? இயேசுவின் வாசனை வந்தது. உங்க மேல பாவ வாசனை இல்ல. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனாலே இப்போ ஆதியாகமம் 27:26 படிங்க. பிதாவானவர் எந்த வாசனையை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்னு? குமாரனுடைய வாசனை. இது எந்த குமாரனுடைய வாசனை சொல்லுங்க. யார சொல்றாரு இப்ப? ஈசாக்கு. ஏசாவையும் சொல்லல, யாக்கோபையும் சொல்லல. இப்ப யாரு ஏமாந்துனது? ஏமாத்துனது யாரு? ஏமாந்து போனது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் ஏமாத்தவும் இல்லை, யாரும் ஏமாந்து போகவும் இல்ல. ஆனா பிதாவாகிய தேவன் யாருடைய வாசனை மோந்து பார்க்கிறாரு? என் குமாரனுடைய வாசனை. ஆமென். பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவின் வாசனையை முகர்ந்து எபேசியர் 5:2 பார்த்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் அங்க பார்க்கிறார். படிங்க இப்போ. என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றார், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. உங்களை என்னை ஆண்டவர் முகந்து பார்த்து சொல்றார், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட 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 மடன்னு ஆசீர்வாதத்தை அள்ளி வீசுறார். யாரு? பிதாவாகிய தேவன் ஈசாக்குக்கு அடையாளமாக, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்துடுவாராக. இதுல என்னங்க பெருசு இருக்குது? வானத்து பனி அப்படின்னு நினைக்கிறீங்களா? வானத்து பனி எதுக்கு அடையாளம் தெரியுமா? நீதிமொழிகள் 19:12 படிங்க. அடுத்த பாதி. ராஜாவுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு உப்பாயிருக்கிறது. ஏனென்றால் ராஜாவுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு. அப்படின்னா எந்த ஆசீர்வாதத்தை இப்ப ஈசாக்கு கொடுக்கிறார்? யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு இல்ல, தன்னுடைய குமாரன் தோலை மேல போட்டவனுக்கு. யார் யார் இயேசு கிறிஸ்துவின் தோலை உங்கள் மேல் போர்த்து கொண்டீர்களோ
உங்களுக்கு தேவனுடைய தயவு பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமென். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். எங்கே இயேசுவின் இரத்தத்தை போர்த்து கொள்ளுகிறீர்களோ அங்கே உங்களுக்கு விடுதலையின் வாசனை உண்டு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரைட். இப்ப யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஜமார்னு இயேசு அவன் மேல நிழலாட்டமான அடையாளமாக, இயேசுக்கு அடையாளமான ஒரு தோலை போர்த்தி கொண்டு போய் ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டு இப்ப அடுத்து என்ன ஆயிப்போச்சு, சகோதரனுக்கு பயமாயி போச்சு. பயமாயி போய் இப்ப வீட்டை விட்டு நைஸா அனுப்பி விட்டுறாங்க. டேய் எங்கனா போய் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி, எங்கனா போயின்னு சொல்லி இல்ல, என் ஊருக்கு போ, சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல போய் என்ன செய்ய, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. 28ஆம் அதிகாரத்துல இவர் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போற வழியில நைட் ஆகி போச்சு. நைட் வந்த உடனே என்ன பண்ணார், இவரு ஒரு கல்லை எடுத்து தலையணை மாதிரி வச்சு படுத்து அங்கேயே படுத்து தூங்கிட்டார். தூங்கினப்போ ஒரு காரியம் நடக்குது. அவன் அங்கே படுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு சொப்பனம் கண்டான். 28க்கு வந்துட்டேன் இப்ப நான். 28:12 படிங்க. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. பூமியிலே ஒரு ஏணி இருக்குது. அடுத்த முனை எங்க இருக்குது? இத போல ஏணி யாரா பார்த்திருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? விசுவாசி எல்லாரும் பார்க்கலன்னா இன்னைக்கு பார்த்துடுங்க. ஒரு ஏணி எங்க இருக்குது? பூமியில. அடுத்த முனை எங்க இருக்குது? வானத்துல. இதை யார் பார்த்தது? தோலை போட்டவன் பார்த்தான். தோள் மேல இயேசுவின் தோலை போட்டவன் பார்த்தான். அதே போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாகிய தோலை போட்டபடியால் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வருகிறதையும் தம்மேல் வருகிறதை கண்டார். அப்ப யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு எனக்கும் திறந்த வானம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? என்ன திறந்திருக்குது? The heaven is opened for you. Amen. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நாமத்திலே பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 16:19 பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்னார். அந்த ஏணி அங்க இருந்தது. தொடர்ந்து அங்க வாசிங்க. பாதாளத்தின் வாசல் உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்படின்னா நீங்களும் நானும் பரலோகத்தின் வாசலை வைத்து பாதாளத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பலவீனத்தை, கட்டுகளை, தரித்திரத்தை, கடன் பிரச்சனையை, சாத்தானை, ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்திலே தரித்திரத்தை எல்லா நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. ஏனென்றால் யாக்கோபு நிழலாட்டமான ஒரு தோலை அவன் மேல் போட்டுக் கொண்டிருந்தான். அன்னைக்கு அவனுக்கு இயேசுவும் தெரியாது, ரத்தமும் தெரியாது, தோலும் தெரியாது. இன்னைக்கு நாம இயேசுவை அறிந்திருக்கிறோம், அவருடைய ரத்தத்தையும் அறிந்திருக்கிறோம், அதை தவிர பரிசுத்த ஆவியானவரையும் அறிந்திருக்கிறோம். வானம் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கி வந்ததையும் இயேசு கிறிஸ்து கண்டார். இயேசு கிறிஸ்து கண்டு, இப்ப படிங்க. அவன் அதுல முதல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த ஏணியில என்ன நடக்குது? தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் தேவ தூதர்கள் உற்று பார்த்து இன்னைக்கு நான் பண்ற இந்த செய்தியை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க? தேவ தூதர்கள் வந்து எல்லாம் நோட்ஸ் எடுங்க சீக்கிரம். சும்மா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பேதுருல எபிரேயர்ல இருக்குது. என்ன செய்யறாங்களாம்? தேவ தூதரும் இந்த செய்தியை உற்று பார்த்து கவனிக்கிறாங்களாம். இயேசுவை பற்றி சொல்லுகிற காரியத்தை. இங்கே யாக்கோபை பத்தி பேசல, ஏசாவை பத்தி பேசல, ஈசாக்க பத்தி பேசல. யாரை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு யோவான் 1:12 இப்ப சொன்னேன். ரைட். இப்ப மறுபடி தொடர்ந்து அதை படிங்க. தேவ தூதர்கள் ஏறி இறங்கினாங்க. அதுக்கப்புறம்
அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை, ஹலோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கதை பத்திரமா படிங்க, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அதனால வீட்டு ஓனர்லாம் இங்க இருந்தாங்கன்னா அலறி அடிச்சிருவாங்க. அடடா, இந்த ஆளுக்கு இடம் கொடுத்தா என்ன சொல்லுது? இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இயேசுவின் நாமத்துல நான் படுத்திருக்கிற பூமி எனக்கு சொந்தம். ஆமென். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும். எத்தனை பேர் இந்த காலையில ஆராதனைக்கு வந்தவங்க பரம்பணும்னு சொல்லி விரும்புறீங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையில என்ன செய்யணும்? நீங்க பலுகி பெருகி பரம்பணும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு? தூங்கி முழிச்சிட்டார். நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். ரைட். இப்போ முகவரை சொல்லி இப்பதான் செய்தி குறிப்புக்கே வந்திருக்கிறேன். தேவனுடைய வீடு சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? யாக்கோபு அந்த தரிசனத்தை பார்த்து என்ன தரிசனம் பார்த்தான்? பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது, வானம் திறந்திருக்கிறது. யாருக்கெல்லாம் வானம் திறந்திருக்கிறது? யாருக்குங்க? யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இருக்கிறீர்களோ உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வானம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த திறக்கப்பட்ட அந்த வானம் இருக்கிற இடத்துல அந்த இடத்தை தான் என்ன சொல்றான் யாக்கோபு? இது என்னது? இது என்னது? இது தேவனுடைய வீடு. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவனுடைய வீடு. இப்போ இந்த தேவனுடைய வீடு யாரு? தேவன் தங்குகிற வாசஸ்தலத்துக்கு பேர் தான் என்னது? உங்க எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குது இல்ல? ஹலோ, வீடு இல்லாதவங்க யாரா இருக்கிறீங்களா? உங்க வீடு எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தோ இங்க இருக்கிறேன், எக்மூர்ல இருக்கிறேன், ஈஞ்சம்பாக்கத்துல இருக்கிறேன், சென்ட்ரல்ல இருக்கிறேன் சொல்லுவீங்கல்ல. அதே போல தேவனுடைய வீடு எது? தேவனுடைய வீடு எதுங்க? எல்லாம் முழிக்கிறாங்க. வசனத்துல இருந்து நான் பதில் தர்றேன். தேவனுடைய வீடு எதுன்னு 21:3. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? மனுஷர்களிடத்திலே, பேய்களிடத்துல இல்ல, வேற எங்கேயும் இல்ல. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? எங்கங்க? சரி, எத்தனை மனுஷர்களிடத்துல இருக்குது? எங்க இருக்கு பைபிள்ல சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 18:20 18. தேவனுடைய வீடு எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுங்க. எங்கே 2 பேராவது, மினிமம் 2 people, 2 பேர் ஒன்னு சேர்ந்தா அந்த இடத்துக்கு பேர் என்னது? தேவனுடைய வீடு. சொல்லுங்க. என் சரீரம் தேவனுடைய வீடு. உங்களுக்குள்ள ஏதாவது பிசாசு, ஏவல், ஏதாவது பில்லி கில்லி வச்சாங்கன்னு உங்களுக்கு பயம் இருந்தா இப்ப சொல்லுங்க, என் சரீரம் தேவனுடைய வீடு. சொல்லும் போதே இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசு வெளியே போ. இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, என் சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய வீடாயிருக்கிறது. ஆமென். எத்தனை பேருடைய வீடு? எங்க வீடு சேத்பட்டில் இருக்குது, தண்டையார்பேட்டையில் இருக்குது சொல்லாதீங்க. உங்க வீடு எங்க இருக்குது? ஜெகநாதபுரம் 4வது தெரு முனையிலையா? எங்க இருக்குது? என் சரீரம் தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது. ஆமென். அன்னைக்கு யாக்கோபுக்குள்ள வாசம் பண்ணின அந்த தேவனுடைய வீடு என்னன்னு சொல்லி யோவான் 1:14 படிங்க. இப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் படிங்க. அவருடைய மகிமையை கண்டோம். உங்க இருதயத்துல யாருடைய மகிமையை காண்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டோம். ஆமென். உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல ஒரு மகிமை இருக்கிறது. யாருடைய மகிமை? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டோம். ஆமென். இயேசுவின் மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுடைய மகிமையை யாக்கோபு ஏமாத்திட்டு போனா அவனுக்கு போய் இந்த தரிசனத்தை கொடுத்தாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, அவன் பாரு சும்மா ஏமாத்திட்டு போல, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஒரு தோலை என்ன பண்ணிட்டான், மேல சுத்தி கழுத்திலையும் கையிலையும் சுத்தி இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுக்கு அடையாளமாக மீட்பை பெற்றுக்கொண்டு தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் அங்கே தன்னுடைய தாயுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிற வழியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து சொல்றாரு, ஏப்பா இதுதான் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பித்து இது வானத்தின் வாசல் என்று சொல்லி இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்த இயேசு உங்களையும் என்னையும் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேவனுடைய வீடாயிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் திறக்கப்பட்ட வானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவின் நாமத்திலே திறக்கப்பட்ட வானத்திலிருந்து தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பத்தி யோவான் 1 அதிகாரத்தில் போட்டிருக்கு. எடுத்து படிங்க பார்க்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும், அதுதான் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். ஆமென். அதாவது வானம் யாருக்கு திறக்கப்பட்டது? இயேசுவுக்கு. அதே போல யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களோ உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்ட வானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வானத்தின் மேலாக இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு கண்டது நிறைவேறினது. எங்க நிறைவேறிற்று? யோவான் 1:51 இங்கே இயேசுவின் மேல் நிறைவேறப்பட்டதை நாம் காண்கிறோம். அது மட்டுமல்லாமல் அங்கே ஆண்டவர் சொன்னார், அதே இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு அங்கே வாசிங்க. இப்ப 3 அதிகாரம் 34 படிங்க. உங்களுக்கு எனக்கு பிதாவானவர் அனுப்பினது போல நம்மையும் அதே போல மாற்றி இருக்கிறார் என்பதை குறித்து அங்கே வாசிக்கலாம். படிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எவ்வளவு ஆவி இங்க கொடுத்திருக்கிறாரு? எவ்வளவு சொல்லுங்க? அளவில்லாமல் கர்த்தர் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம கர்த்தரை ஆவியானவருடைய வல்லமையின் படியே கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து அந்த பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்க பரலோகம் போய் பரலோகத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த பரலோகத்தை அனுபவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனாலதான் மத்தேயு 6:10 ஆண்டவர் சொன்னார், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். அவருடைய சித்தம் பரலோகத்தில் தரித்திரம் இருக்குதா? வேதனை, பலவீனம், கஷ்டம், வருத்தம், நஷ்டம் இருக்குதா? இல்ல. அதே போல அவருடைய நிறைவான அந்த பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களையே வாசஸ்தலமாய் வைத்து உங்களுக்குள்ளாக அவர் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படி வாழ்றார்? அளவில்லாம ஆவியை கொடுத்து அவர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து இன்னொரு வசனம் இருக்குது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 படிங்க. ரைட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹலோ, நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க. என் சரீரம்
தேவனுடைய ஆலயம். எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறீங்களா? சொல்லுங்க. we are mobile temple. நீங்களும் நானும் யாரு? மொபைல் டெம்பிள், நடமாடும் தேவாலயங்கள். ஆமென், ஹalleluya. All nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms,